க்ரீன் டீ இஸ் லோடட் வித் ஆன்டிஆக்சிடென்ட். தட்ஸ் வை அதை வந்து அட்வொகேட் பண்ணுறதே. ஏன்னா அதை வந்து ஃப்ரீ ஃபுட்டாகவே அட்வொகேட் பண்ணுவோம். எப்போ வேணால் நீங்கள் குடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி சுகர் இல்லாமல் ஜஸ்ட் அ ஸ்மால் சிப். தட்ஸ் ஹவ் பீப்புள் ஹாவ் தட். இல்லாட்டி தே ஆட் a little bit of honey and have. You know, if you are not a diabetic, or a smaller portion just to give a taste, it's okay. But it is loaded with antioxidants so that your inflammation level comes down. Inflammation koreyirudnale non communicable diseases konjam koreyum, like diabetes or hypertension or heart disease. இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆகும்போது வரக்கூடிய இஷ்யூஸ். ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிசஸை யூஸ் பண்ணுவோம். மேம், இப்போ பொதுவாக க்ரீன் டீ மேலே இருக்க ரொம்ப பெரிய இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் எனக்கு என்னென்னா, நான் சாப்பிட்ற ஒரு நெல்லிக்காவை விட இல்லை ஒரு கலர்ஃபுல் இந்த ஃப்ரூட் சாலடை விடவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக க்ரீன் டீயில் இருக்கா? நான் அதை தான் சொன்னேன். இட் இஸ் அ காம்பினேஷன். இட் இஸ் நாட் ஒன் பர்டிகுலர் ஐட்டம். ஒரே ஒரு ஃபுட் வந்து இது சூப்பர் ஃபுட், இட் வில் ஸ்டாண்ட் அவுட், அது நான் சாப்பிட்டுட்டேன், நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது. இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஓவரால் பிளானிங். ஓகே, நான் ஒரு காலையில் ஒரு க்ரீன் டீ எடுக்கிறேன், ஈவினிங் ஒரு க்ரீன் டீ எடுக்கிறேன், தட்ஸ் ஹெல்த்தி ஹேபிட். நான் நடுவில் ஒரு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றேன், நான் வந்து ஈவினிங்கில் ஐ ஹாவ் சம் நட்ஸ். இதெல்லாம் வந்து ஹெல்த்தி வே ஆஃப் ஈட்டிங். எல்லா காம்பனண்ட்டுமே உங்களுக்கு தேவை. ஏதாவது ஒன்று நான் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன், நான் வந்து 100 years இருப்பேங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது.